40வது சென்னை புத்தக காட்சி இன்று மாலை தொடங்குகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் தருகிறார். அவரோடு பேசலாம். ரமேஷ், புத்தக காட்சி எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? இதற்காக என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன? அ 14 நாட்கள் நடைபெற இருக்கிறது. அந்த காட்சிகளை நீங்க நேரடியாக பார்க்கலாம். அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு தெரிவிக்கப்படுகிறது. அந்த அளவில் இன்றைக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பண நீக்க மதிப்பீடு அந்த பிரச்சனை இருக்கிறதுனால ஸ்வைப் எந்திரங்கள் மூலியமாக குறிப்பாக பணம் செலுத்துவதற்காக பெரும்பாலான கடைகளில் ஸ்வைப் எந்திரங்கள் வைக்கப்பட்டது. இந்த ஆண்டு புதுசாக செய்யப்பட்டிருக்கிறது. மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமாக இ டிக்கெட் புக் பண்றதுக்கும் மொபைல் அப்ளிகேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலியமாக இ டிக்கெட் புக் பண்றதுக்கும் எந்தெந்த புத்தகங்கள் எங்க இருக்கு அப்படின்றது குறித்து தெரிஞ்சுக்கிறதுக்கான ஏற்பாடுகளை புத்தக விற்பனையாளர்கள் சங்கம் செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. நேரடியாக அந்த புத்தக விற்பனையாளர் சங்கத்துடைய செயலாளர் பாப்பாசியுடைய செயலாளர் புகழேந்திடம் நேரடியாக பேசலாம். சார், இந்த ஆண்டு புதுசாக செய்யப்பட்ட ஏற்பாடு சார்? இந்த ஆண்டு பண நீக்க மதிப்பு நீக்கத்தால் நிறைய பாதிப்பு இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் அதை சரி செய்யும் வகையாக எப்பொழுதுமே 10 கிரெடிட் கார்டு மிஷின் வசதி தான் செய்யப்பட்டிருக்கும். இந்த ஆண்டு 50க்கும் மேற்பட்ட இயந்திரங்கள் அதற்காக தயார் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் நிறைய பேர் 2000 ரூபாய் 500 ரூபாய் இவற்றை அதிகமாக கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். அதனால் அவர்கள் அந்த மாதிரி கொண்டு வருவர்கள் கடைகளில் சில்லறை கொடுப்பது அவர்களுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் அவர்கள் எங்களிடம் வந்தால் இந்த 2000 ரூபாய்க்கு 500 ரூபாய் 200 ரூபாய் 100 ரூபாய் 50 ரூபாய் போன்ற டோக்கன்களை நாங்கள் கொடுக்கிறோம். அந்த டோக்கன்களை செலுத்தி கடைகளில் அவர்கள் புத்தகங்களை வாங்கலாம். இது சில்லறை தட்டுப்பாடு இல்லாதல் பார்த்துக்கொள்ள முடியும். அதே சமயத்தில் கும்பகோணம் சிட்டி யூனியன் பேங்க் 2 ஏடிஎம் மிஷின்களை இங்கே நிறுவி இருக்கிறது. அதில் டிக்கெட் உள்ளவர்கள், அதாவது புத்தகம் வாங்க வருபவர்கள் மட்டும் அந்த வசதியை பயன்படுத்தி புத்தகங்களை பணத்தை பெற்று புத்தகங்களை வாங்கலாம் என்ற வசதியை செய்து கொடுக்கிறோம். 100 ரூபாய் ஒரு டிக்கெட் சிஸ்டம் 14 நாள் தொடர்ச்சியா வரலாம் அப்படின்ற ஒரு புது திட்டம். அதை பத்தி இந்த எப்பவுமே போன வருஷமே சீசன் டிக்கெட் ஒன்று செய்திருந்தோம். ஆனால் இந்த முறை அது ஆப் மூலமாக வாங்கலாம். அந்த எங்க கூகுள் பிளேயில் போனீங்கன்னா பப்பாசி என்ற BAPASI அதில் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னாக்க டிக்கெட்டுக்கு இங்க கியூல நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அது 3 வகையாக அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். ஒன்று 10 ரூபாய் டிக்கெட், தினமும் போகக்கூடியதற்காக 10 ரூபாய் டிக்கெட். 50 ரூபாய் என்பது 14 நாட்களும் எப்பொழுது வேணாலும் போவதற்கு வசதியாக அறிமுகப்படுத்தியுள்ளோம். இன்னொன்று 4 பேர் வரக்கூடிய ஃபேமிலி பாஸ் மாதிரி, அது 100 ரூபா. 14 நாள்களும் அந்த 4 பேர் வரலாம். 4 பேர்ன்றது குடும்பம் மட்டும் இல்ல, ஒரு 4 நண்பர்கள் சேர்ந்து கூட வரலாம். இன்னைக்கு ஒரு செட்டு 4 பேர் வந்தாங்கன்னா நாளைக்கு அதை வேற யாரு கூட பயன்படுத்த முடியும். அவர்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை. ஏனென்றால் நிறைய பேரை, புதிய வாசகர்களை இதற்குள் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த வசதிகளை செய்து கொடுத்துள்ளோம். எழுத்தாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் யாரெல்லாம் இப்ப பேசுறாங்க சார்? குறிப்பாக இன்று கல்வி அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் அவர்கள் மாலையில் இந்த கண்காட்சியை துவக்கி வைக்க சம்மதித்திருக்கிறார்கள். நல்லி குப்புசாமி செட்டி அவர்கள் இதற்கு தொடர்ந்து புரவலராக இருந்து வருகிறார்கள். அவர்கள் இன்று மாலை நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார்கள். எங்களுடைய பப்பாசி ஒரு 7 விருதுகளை வருடம் முதல் நாள் அன்று கொடுக்கிறது. சிறந்த பதிப்பாளர், சிறந்த விற்பனையாளர், சிறந்த குழந்தை எழுத்தாளர், அவங்களுக்கெல்லாம் கொடுக்கிறோம். அது இன்னைக்கு கொடுக்கப்படும். டெய்லி சிறந்த பேச்சாளர்களுக்கான மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக 14 நாட்களுக்கும் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக பாப்பாசி சார்பில் நமக்கு தெரிவிக்கிறாங்க. கார்த்திகேயன், புத்தக காட்சி தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம் ரமேஷ்.